அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். வாரத்தின் முதல் நாளிலே, இந்த மாதத்தினுடைய முதல் மாதத்திலே ஆண்டவரை வழிபட வந்திருந்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். 490வது பாடலை ஆண்டுடைய நாம உரிமைக்காக கூட்டு பிரார்த்தனையாக பாடுவோம். 490வது பாடல். மாதத்தின் 3வது நாளில் நிற்கிற போது நாம் நினைக்கிறோம். அன்றைய பரிசுத்தமான ஆலயத்திலே கடந்த ஆண்டினுடைய கடைசி நாளை
டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு வெளிக்கிழமை வழிபாட்டை கூடி கடந்த ஆண்டின் அந்த கடைசி நேர கொள்கையையும் இந்த புதிய ஆண்டுடைய அந்த முதல் நேர கொள்கையையும் பெற்றுக்கொண்ட அந்த நேரம் முதல் இந்த செகண்ட் வரைக்கும் ஆண்டவர்களே உடைய வாழ்க்கை நேர்ந்து நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே சிறப்பாக கடந்து போன வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து போக்கை வரத்தை ஆசீர்வதித்து எங்களை ஜீவனோடு வைத்து இந்த காலை வரையில் உண்மை ஆவியோடு உண்மையோடு பொழுதுவிட ஆராய்ச்சி வந்திருந்த போது ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே குறைவான எங்களை நீ நிறைவுபடுத்தும் ஆண்டவரே எப்போதும் உமக்கான ஆண்டவரை வாழ இந்த வழிபாட்டு வழியாக நிறைவேற்றப்படுது. இந்த வழிபாட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு தாழ்த்தியாளர்களும் உத்தரவும் சிறியவர்கள் பெரிய வரைக்கும் ஆண்டவரை இந்த வழிபாடுகளை நாங்கள் இணைந்து கொள்வதற்காக இதுக்கு மேலாக ஆண்டவரை வார்த்தை எழுத கட்டி குடித்துக் கொண்டு ஆண்டவரை இது சொல்லுகிறபடி நாங்கள் உலகத்தை ஜீவிக்க ஆசீர்வதிக்கிறோம். வழிபாடு ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரை இந்த கடிதம் தருவோம். ஆண்டவரை நாங்கள் உங்களோடு பேசுகிற இடமாகவும் நீங்கள் எங்களோடு பேசுகிற இடமாகவும் ஆண்டவரை வழிபாட்டுகள் மாற்றுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு துதியாக நாங்கள் எழுந்திருந்தவாறே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் என்ற பாடல் 131ஆம் பாடலுடைய முதல் 2 சரணங்களை ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக நாங்கள் பாடுவோம். ஒரு கணவனுடைய வாழ்வை நாங்கள் திரும்பினார்.
நம்முடைய வருடங்களில் நாங்கள் திரும்பி பார்ப்போம். உலக வாழ்விலே நாங்கள் வாழ்கிற போது ஆண்டவர் எதிர்பார்த்த 2 காரியங்கள். அவர் சொன்னார், நான் உன்னை போய் சொல்லி அழைத்தேன், நான் உங்கள் மெய்களாக ஆண்டவராக இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய மந்தைகளாக பிள்ளைகளாக இருக்கிறார். அவருடைய ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், அதற்காக நீங்கள் என்னை சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை சொல்லியிருக்கிறார். அவருடைய அழைப்புக்காக அவருடைய பெண்களை அவருடைய மகளாக ஏற்றுக்கொண்டதற்காக ஆண்டவர் துதிக்கவர். அதே வழியில் அழைத்த ஆண்டவர் அழைத்த அந்த நாட்கள் இந்த நிலம் வரைக்கும் அவருடைய கரங்களை படித்து வழிநடத்துவதற்காக அவருக்கு நாங்கள் நன்றி என்று சொல்ல வேண்டும். அவருடைய ஆண்டவருடைய வாழ்வை அவரை புதிக்கும்படியாக அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவர் அவரை நன்றி செலுத்துகிற போது நாங்கள் ஒரு கணக்குடைய வாழ்வை பார்க்கிற போது அதை தனியாக அதை தனியாகவும் குடும்பங்களாகவும் அவர் அழைத்திருக்கிறார். சிறப்பாக எங்களுக்கு தாய் தந்தையை தந்து சகோதர சகோதரி கொடுத்து எங்களை ஆண்டவர் நடத்துகிறார். குடும்பங்களை வழிநடத்த உன் கைகளை பிரயாணத்தை சாப்பிடுவாய், மாணிக்கமும் நன்மையும் உண்டாகும் என்று சொன்ன வசனத்தின் படியே அவருடைய கரங்களின் பிரயாசத்தை ஆசிர்வித்து அவருடைய வீடுகளை அப்பமும் மண்ணையும் குறைந்து போகாமல் அவருடைய கரங்களை இதன் மீது வைத்திருப்பதினாலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இன்னமாக கற்பத்தின் கனியான ஒளிவர்கள் கண்ணுகளாக அவருடைய சுதந்திரத்தை எங்கள் கண்களுக்கான அவர் பிள்ளைகளை கொடுத்திருப்பதினாலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாள் காலைகளில் நாங்கள் திரும்பி அவர் காண்கிற போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை குறித்து நாங்கள் எதிர்த்து விட்டு வெளியே போல் திரும்பி வரும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்பி விசுவாசிகளுடைய வாழ்க்கையை அவரை குருவை கொண்டாட அனுப்பி அவருடைய பார்வையை சோதனை பண்ணி இதை பாதுகாத்து யாருடைய கண்களை கழிவு இழக்கும் தேவையோ அவற்றை நிறைவாக கொடுத்து நாங்கள் சுகபத்திரமாக திரும்பி வர ஆண்டவர் செய்த அந்த திறமை இணைந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். 103 சங்கீதக்காரன் சொன்னார், என் ஆத்மாவின் முழு உள்ளமே அவர் செய்த சகல பாடலை மறந்து போனாதே. 3ஆம் வசனத்தில் இருந்து ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணங்களுக்காக அவர் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னுடைய பிராணியவர் அறிவுக்கு இடத்திலிருந்து நன்மையினாலும் திறமையினாலும் அதை முடிசூட்டுவதனாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்குவதனாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய கிருபை எப்போதும் மாறாமல் என்னோட கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அவரே இந்த காலைகளிலே அவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே நாங்கள் கூடியிருக்கிற போது அவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லுவோம். சுவாமி, இந்த காலை வேளைக்காக அவரை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் கூட்டி கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த ஆண்டின் 8வது மாதத்தின் 3வது நாளுக்காக ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஜீவனோடு இருக்கிறதை வைத்துவதற்காக ஆண்டவரை நன்றி என்று சொல்கிறோம். சிறப்பாக இந்த காலை வேளையை ஒரு கூடி இந்த வழிபாட்டை நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவரை நீங்கள் இந்த வாழ்க்கையை கொடுத்த தரத்திற்காக வாய்ப்புக்காக ஆண்டவரை நமக்கு நன்றி என்று சொல்கிறோம். அதை துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரை. கடந்து போன வாரத்தின் ஒவ்வொரு நாட்டின் சேவைகளை ஆண்டவரை நீங்கள் சந்தித்து ஆண்டவரை நீ நினைக்கிறது அதிகமான உடைய வாழ்க்கையை நீ செய்ய வல்லவர்களை ஆண்டவரை எங்கள் குறைப்பிடப்படினால் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி ஆண்டவரை. நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரை. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. உடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையும் போதுமான என்பதை ஆண்டவரை வாழ்வின் ஒவ்வொரு கடமைகளையும் நீங்கள் உணர்த்திருக்கிறபடியாக நமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நாங்கள் சோர்ந்து கலந்து பிறக்கப்பட்ட வேலை நினைக்கவும் ஆண்டவரே அந்த வேலையெல்லாம் பெரியாரை நடந்தாலும் சிறவன் இஸ்ரவேலின் ஆண்டவராகினால் உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய கரங்களை பிடித்து ஆண்டவரை நீர் தந்தவர்களுக்காக நன்றி என்று சொல்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரை. உடைய நாமத்தை இருக்கிறோம் சுவாமி. இதமான ஆண்டவரே, வாழ்க்கையை நாங்கள் பலக்கமல சீக்கிரமாக போய் கடந்து சென்ற வேலையிலே என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று தெரியாமல் அங்கலாய்க்கு அந்த சூழலை நாங்கள் நினைந்து பார்ப்போம் ஆண்டவரை. அந்த வேலையிலே
ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பிரச்சனையாக விளங்குவதை போலும் சொன்னது போல எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை உயிரூட்டி நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எங்களுக்கு செய்ய இக்கிராணியை தந்தவர்களால் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலங்களில் ஆண்டவரே உடைய ஆளுநர் இருக்கிற போது நன்றி உள்ள உலகம் துதிக்கிறோம் சுவாமி. சங்கர காலம் சொன்னது போல ஆண்டவரே ஆண்டவரே செய்த நன்மைகளுக்கு திரும்புவதை நான் செலுத்துவேன். ரட்சிப்பை பார்த்ததை எடுத்துக்கொண்டு முக்கியமாக வருவது என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த காலையிலும் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த துதி பைகளை ஸ்தோத்திர பைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே எப்போதும் அந்த துதிக்கு பாதுகாப்பான ஆண்டவரை அதை பெறப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம். ஆமென். எவரையும் நாங்கள் கட்டளைகளை நாங்கள் மாறி மாறி பெறுவோம். சபையோருடைய பதிலாக கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த திருக்கட்டை கைக்கொள்ள எங்கள் எதிர்த்தை திறமையுள்ளம் என்ற அவரை நாங்கள் சொல்லுவோம். வழிபாட்டு ஒருமுறை தயவாக பயந்து கொள்ளுங்கள். பக்கம் 20. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவர். உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் உள்ளத்தோடும் உன்னுடைய ஆத்மாவோடும் உன்னுடைய மனதோடும் உன்னுடைய ஆத்மாவோடும் அன்பு கொள்வாயாக. இதுவே முதன்மையான திருக்கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் திருக்கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்தவுடன் அன்பு கொள்வாயாக என்பதே. இவ்விரு திருக்கட்டளைகளிடம் நீதி சட்டம் முழுமையும் இறை வாக்குரை போரின் போதனையும் அடங்கியிருக்கின்றன. 10 திருக்கட்டளைகள் கடவுள் திருவுளம் கட்டி சொல்லிய மாற்றலாவன. முதலாவது கட்டளை, உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு கடவுள் உண்டாயிருக்க வேண்டாம். திருக்கட்டளையை கைக்கொள்ள இரண்டாவது திருக்கட்டளை, மேலே விடுவதிலும் மண்ணுலகிலும் மண்ணுலகுக்கு தண்ணீரிலும் உண்டாயிருப்பதற்கு ஒப்பான ஒரு ரூபத்தையாவது யாவது விக்கிரகத்தையாவது நீ உனக்கு உண்டாக்கவும் நீ அவர்களை வணங்கவும் அவைகளுக்கு பணி செய்யவும் வேண்டாம். மூன்றாவது திருக்கட்டளை, உன் கடவுளாகிய கர்த்தரின் திருப்பேரை வீட்டிலே வழங்காதிருப்பாயாக. நான்காவது கட்டளை, ஓய்வு நாளில் உயர்ந்தனை கடைபிடிக்க நினைப்பாயாக. 6 நாட்கள் நீ வேலை செய்து உன் செயல்களை எல்லாம் நடத்திப்பாயாக. 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இறங்கி இந்த திருக்கட்டளையை கைக்கொள்ள ஐந்தாவது திருக்கட்டளை, உன் தந்தையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த திருக்கட்டளையை கைக்கொள்ள 6வது திருக்கட்டளை, கொலை செய்யாது இருப்பாயாக. இந்த திருக்கட்டளையை கைக்கொள்ள எங்களில் 7வது திருக்கட்டளை, கற்பதில் தவறாது இருப்பாயாக. திருக்கட்டளை கைக்கொள்ள 8வது திருக்கட்டளை, களவு செய்யாது இருப்பாயாக. 9வது திருக்கட்டளை, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. 10வது திருக்கட்டளை, பிறருக்கு உரியவைகளை செய்யாது இருப்பாயாக. நாங்கள் அமர்ந்திருந்தவாறு வாழ்வை நாங்கள் நம்முடைய வாழ்வை எங்களை ஆண்டவரிடத்திலே நாங்கள்
அன்பார்களே, நாம் நமது விண்ணக தந்தையாகிய கடவுளுக்கு முன்பாக கூடி வந்திருக்கிறோம். அவர் முன்னிலையில் நமது பாவங்களையும் தீமைகளையும் மறைத்து வைக்க முடியாது என்பதை உணர்வோமாக. அவரை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பதை திருமறை வாக்குகளும் எடுத்து உணர்த்துகின்றன. எனவே நாம் காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நமது பாவங்களை உணர்ந்து சொல்லுவதே கல்வியாகும். நாம் கடவுளை கையிலிருந்து வருகிற நன்மைகளுக்காக துதி செலுத்தவும், அவருடைய புகழ்ச்சியை வெளிப்படுத்தவும், அவருடைய புனித வாக்குகளை கேட்கவும், நமது தேவைகளை வேண்டிக் கொள்ளவும் கூடி வந்திருக்கும் வழிபாட்டின் நேரத்தில் நமது பாவங்களை மெய் உணர்வோடும் ஆராய்வோடும் மனம் விட்டு சொல்லி வாக்கு பண்ணிய மன்னிப்பை நோக்கி மனத்தாழ்மையோடு நமது பாவங்களை அழைக்க செய்வோம். நாங்கள் சற்று நேரம் அமைதியாக ஆண்டவர் கிருபையாய் அந்த நாட்களிலே என்னையும் ஆண்டவரை என்னையும் பேர் சொல்லி அழைத்த ஆண்டவரையும் தூரமாக்கிய இந்த பாவத்தில் ஒரு நிமித்தமாக ஆண்டவர் வேதனைப்பட்ட அந்த உலகத்திலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் வைத்திருந்த நோக்கம் நாங்கள் கிறிஸ்துக்களாக ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய வீட்டிலே நாங்கள் வாழ்கிற இடத்திலே நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் ஆண்டவர் இயேசுவை காண்பிக்க எங்களை கிறிஸ்தவர்களாக அழைத்திருக்கிறார். தலைவர்களே, எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை நாங்கள் மறந்து அவருடைய அழைப்பை மறந்து ஒருவரை நாங்கள் கூப்பிட்டு ஆத்திரப்பட்டு ஒருவரை என்னுடைய மாம்ச பிற வீரர்களுக்கு அடிமைப்படுத்தி பல பேரிடம் வாழ்வை என்று கண்டபோது இவன் ஒரு கிறிஸ்தவனா இவள் ஒரு கிறிஸ்தவனா கேட்டு அந்த உங்களுக்காக ஆணுடன் மன்னிப்பு கிடைக்கும். ஆண்டவன் அந்த சிந்தனை அந்த சக்தி நாங்கள் ஆண்டவரை பற்றி சிந்திக்கவும் நம்முடைய வாழ்வை பற்றி சிந்திக்கவும் அந்த சிந்தனா சக்தியை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சிந்தனை சக்தி வழியாக ஆண்டவரை மற்றவரை அழைப்பு வழியாக கொடுத்தார். நாங்கள் அந்த சக்தியை ஆண்டவரை மக்களை அழைக்க தவறு இருந்தார்கள். ஒருவரை தவறான ஆண்டவருக்கு எதிரான சிந்தனையாலே மற்றவரை வேதனைப்படுத்தியிருந்தார்கள். ஆண்டவர் தந்த இந்த வார்த்தை, இந்த வாய், ஏதாவது இந்த உடல் இதன் வழியாக ஆண்டவரை பற்றி நமக்கு சொல்ல ஆண்டவர் இந்த வாயை கொடுத்தார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளை இந்த வாயினாலே சாட்சியாக அறிவித்து ஆண்டவரை அறிந்து கொள்ள இந்த வாயை கொடுத்தார். நாங்கள் ஆண்டவருக்காக இதை ஆவித்தார்கள். கோபத்தை வெளிப்படுத்த எங்களுக்குள்ளே இருக்கிற பகைகளை வெளிப்படுத்த எங்களில் இருக்கிற தவறான காரியை வெளிப்படுத்த நாங்கள் இந்த வாயை பயன்படுத்தி தந்தார்கள். வாயினாலே தங்களுடைய வேதனைப்படுத்தி இருந்தார்கள். நாங்கள் நினைப்போம் ஆண்டவர் இந்த வாயை தங்களை நோக்கம் எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரை மக்களுக்கு சொல்லி அவர்களையும் ஆண்டவருக்கு கொண்டு வர ஒவ்வொருவரும் கடந்து கொள்ள வாழ்வதற்காக இந்த வாயை பயன்படுத்துவதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை யாராவது வேதனையோடு இருந்தால் இந்த வாயை நாங்கள் பயன்படுத்தி அதை சேமித்து அதை ஆணைப்படுத்தி அவர்களை சார்ந்தப்படுத்த பொறுப்பு என்பது இருந்தது. ஆனால் நாங்கள் மக்களுக்கு கருத்தை நின்று அமைதி அறிந்து விடுகிறோம்.
யாரெல்லாம் ஒப்புழைப்பதில்லையோ, யாரெல்லாம் ஒன்றுபட வேண்டுமோ, அதற்காக அவனுடைய வாயை வார்த்தையை பயன்படுத்தி அதை செய்யும்படியாக என்னையும் உங்களை அழைத்தார். ஆனால் நான் அதை செய்ய பின்வாங்கிய வரையற்காக ஆண்டவன் நன்றி சொல்லியிருக்கிறோம். இதமாக ஆண்டவர் நாங்கள் செயலாற்றுள்ள மனிதன வாழ்வை இந்த உலகை கொடுத்தார். சாட்சியாக ஜீவிக்கும்படியாக காண்கிற போது ஆண்டவரை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய சாட்சியை என்னையும் உங்களையும் படைத்தார். ஆனால் உங்களுடைய வாழ்வை கண்ட தருணங்களிலே எத்தனை பேர் இவர்களை ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் என்னுடைய வாழ்வை கண்ட போது உண்மையிலே அவருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அல்லேலூயா என்று சொன்னார்கள். அல்லது இவன் ஒரு கிரீசமா என்று சொல்லுவது ஆண்டவர் வேலைப்படுத்த அந்த தருணங்களை நான் உருவாக்கியிருந்தார். இவரையும் அவர்கள் நன்றிப்பு கேட்போம். சங்கீதக்காரன் சொன்னார், வேதனை உண்டாகும் வழிகள் உண்டோ நான் என்னை ஆராய்வேன். எனவே நான் பாடுபடுவோம். என்னுடைய சாட்சியத்தை வாழ்வை காண்கிற ஒவ்வொரு கடமையும் ஆண்டவர் வேதனை பண்றார், சத்தனையை கொடுத்தார். நான் படைத்த என்னுடைய மகன், நான் படைத்த என்னுடைய மகள், நான் தெரிந்து கொண்ட பிள்ளை எனக்கு சாட்சியாக செய்வது உலகமாகிய எங்களுடைய சொந்த பிள்ளைகள். ஒரு உரையை தவறு செய்கிற போது, பிரயாண காரியம் செய்கிற போது எங்களுக்கு எப்படி கெட்டவை ஏற்படுகிறோம், எப்படி தாயும் தந்தையும் வேதனைப்படுகிறது, அதை போல என்னை அழைத்த ஆண்டவர் ஒரு சாட்சியை வாழ்வை காணுகிற ஒவ்வொரு தடவையும் வேதனைப்படுத்தார் என்பதை உணர்வோம். பாவங்களுக்காக மனசாவப்பட்டு மேலும் குத்தப்படுகிறார். அந்த உடலுக்கு பாவத்தை அழைக்க செய்ய நாங்கள் ஆகிடலாம். நம்முடைய பாவமான வாழ்வை உணர்ந்த போது அதை பற்றி தீர்மானம் செய்யலாம். உங்களுக்கு விரோதமாகவும் தனக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உங்களுடைய குமாரனுக்கு அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல. உங்களுடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய தகுதியற்ற நிலையில் சொன்னதற்காக என்னுடைய வாழ்வை திரும்பவும் வாழ்க்கிற ஆண்டுடன் வழிபாட்டு 1:24 பாகம் 5 இருக்கிற பொதுவான பாவ அறிக்கையை யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். 24 பாகம் 5. எல்லா வளமுள்ள கடவுளை, எங்கள் தகப்பனே, எல்லாவற்றையும் உருவாக்கியவரே, எல்லா மனிதருக்கு நீதிபதியாக இருப்பவரே, நாங்கள் உனக்கு விரோதமாக எங்கள் சிந்தை, பேச்சு, செயல்களினால் அடிக்கடி பொழுதாட்சி செய்த எங்கள் காவல்களை நீங்கள் உணர்ந்து அவர்களுக்காக புலம்பி தூக்கப்படுகிறோம். எங்கள் தவறுகளை கேட்டு கவலைப்பட்டு வருகிறோம். நாங்கள் மூலம் ஒரு மன்னிப்பை நாடி இருக்கின்றோம். எங்கள் மேலிடம் நீங்களும்
ஆண்டே எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒருவரும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு நினைக்கிறது நமது திருப்பியின் மண்ணில் விளங்கும்படி ஒரு வாழ்வு மாதம் நமக்கு பணி புரியவும் நமக்கு விருப்பமுள்ளதாக இருக்கப்பட்டதாக எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மன்னிப்பின் செய்தியை கேட்போமாக. உங்கள் பாவங்கள் சிறியதாக இருந்தாலும் அவை உரைகிற மழையை போல் வெண்மையாக விழுந்து அவை இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாமல் அழுத்தம் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பிறந்த மனிதரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போவார் என்று உலகை வாழ்வை முறைப்படி அவை தந்தளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கொண்டார். பாவிலை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்பது நம்பத்தக்கதும் மனதால் ஒப்புக்கொள்ளக்கூடியதுமான வாக்கியமாகும். நம்முள் ஒருவன் பாவம் செய்வானால் நமக்காக நம் தந்தையிடம் பரிந்து பேசுகிறோர் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை போக்கும் பரிகாரத்தை அவரை சேர்ந்து சொல்வோம். நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்னி நிமித்தம் அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் கொண்டு கொண்ட மாய்க்கியை அவர்களை வந்தது அவரை புலம்புகிறார் புலமாகுவோம். ஆண்டவர் இயேசு கற்பித்த பரமண்ட சொல்லை அவர் நம்முடைய பாவங்களை நினைத்து அகழ்ச்சியத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களிலே பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சித்தமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நினைக்கிறது போல பாவங்களை எங்களுக்கு நதியும் எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரசித்துக் கொள்ளும். ராட்சம் வல்லமை மகிமையும் என்றென்றும் உங்களுடைய ஆமென். திரும்பவும் ஆண்டு நாமத்துக்கு குறியாக ஆண்டவருடைய வாழ்வை கண்டால் எங்களை மனித நிச்சயத்தோடு 59வது பாடலை நாங்கள் பாடுவோம். நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசத்திரத்தம் சிந்தி 59வது பாடல். Yeah.
சபையோட்டாளர்கள் நிறைய சிறப்பான ஒரு ஜெபத்தை உயர்ந்த பரிசீலிக்கிறதுக்காக தெரிவிக்கின்றோம். நாலாவது இந்த வழிபாட்டுக்கு தயவாக ஜெபத்துக்காக முன்பதாக வாருங்கள். இந்த நாளிலே பரிசீலனை முதலாவது நாள் தயவாக யாராவது இங்கே இருந்தால் நீங்கள் முன்பதாக வாருங்கள். அதை பரீட்சை மண்டலத்துக்கு போய் விட்டதாக அறிந்தே நான் இந்த வழியை ஜெபிக்க இருக்கிறோம். ஸ்காலர்ஷிப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தயவாக வாருங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, வாழ்நிலை சரணங்களை தருகிற ஆண்டவரே, எவரையும் சுவாமி விசுவாசத்தோடு இடத்திலே வந்து விளங்கால் படிக்கின்ற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல திருச்சபையை சேர்ந்த இந்த பகுதியை சேர்ந்த பரீட்சை எடுக்க போகிற பிள்ளைகளை நாம் நினைக்கிறோம் சுவாமி. இதுவரைக்கும் ஆண்டவரை இந்த பரீட்சைக்கான எல்லா ஆயுதங்களையும் செய்ய ஜீவன் பலன் சுகம் இவற்றை நிறைவாக கொடுத்த ஆண்டவர். சலமோன் விசுவாசத்தோடு செபித்த போது பரத்திலிருந்து ஞானத்தை கொடுத்த ஆண்டவர். ஆண்டவரை கொடுத்த எல்லா விதமான வரங்களுக்காகவும் நன்றி என்று சொல்கிறோம். இவர்களை சிறப்பாக ஆண்டவரை பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற பயங்களை பதட்டங்களை இது எடுத்துக் கொள்வதை நாம் சொல்லிக்கிறோம் சுவாமி. அமைந்த ஞானத்தினாலும் ஆண்டவரை உடைய சமாதானத்தினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைந்திருங்கள். இந்த நாட்டிலே சிறப்பான உடைய குடிப்பிரசங்கம் கூட இருந்து ஆண்டவரை கருத்தங்கள் வாதங்கள் சேராதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடன் செய்து பார்த்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரை பரீட்சை எழுதுகிற போது அந்த மண்டபத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பகுதியிலே மேலாளர் சமாதானம் கூட இருக்கட்டும். பரீட்சை மண்டபத்திலே மேற்பார்வை செய்கிறவர்கள் அங்கே வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சமாதானத்தோடு அந்த பரீட்சை எழுத ஒவ்வொரு பரீட்சை எழுதி முடிக்கிற போது ஆண்டவர் எனக்கு பிள்ளைகள் சொல்லத்தக்கான ஆண்டவரே கரங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைத்து ஆசைப்படி ஆண்டவரை இந்த பரீட்சை முடிகிற போது ஒரு புதுவிதமான அனுபவத்துக்குள்ள அவருடைய பிள்ளையை கடந்து செல்கிற போது ஆண்டவரை இந்த சூழ்நிலையிலும் ஆழ்ந்தவர் என்னோடு இருந்து இம்மேலாளர் கூட இருந்து எனக்கு அருள் செய்தார் என்று சொல்லத்தக்கான ஆண்டவரை கிருபை உடைய பலன் உடைய வல்லனத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்லபிதாவே. திருமறை பாடல்களை வாசிக்கிறேன். முதலாம் இரண்டாம் திருமறை பாடல்களை நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய தொழிற்சந்தி தொட்டார். அதனால் அவர்களுடைய போராளிகளில் யாக்கோபின் தொழிற்சந்தி குறுக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது விழியது என்றார். அது அவன் நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போகவே என்றார். அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மற்றவரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்காதே என்று
அங்கே அவரை ஆற்ற வைத்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், ஈசாக்கை பேசினேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவன் பெனியேல் கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொழிற்சுழித்தினாலே மூடி கொண்டு நடந்தார். அவர் யாக்கோபுடைய தொழிற்சென்று நரம்பை தொட்டவர்களால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொழிற்சென்று நரம்பை பூசிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியர்களின் எழுதினவின் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். ரோமர் 9 1 5 வரைக்குமான வசனங்கள். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாகியிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்பது பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியுமாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சகிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் இஷ்டவேரே, புத்திர சுகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவர்களே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களே பிறந்தாரே. இவரென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான ஒருவன். இந்த வேளையிலே நச்செய்தி பகுதிக்காக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவர் தாமே அவருடைய வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. நான் எழுந்திருந்தவாறு என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வழிபாடு 1:11 இருக்கிற விசுவாச அறிக்கையை சேர்ந்து நாங்கள் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பலமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசித்தேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்தேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் பிறந்தார். ஒன்றின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோர் காலத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா இந்த சிலுவை மேல் 80வது பாடலை பாடுகிற போது கடவுளுடைய திருப்பணிக்கான காணிக்கைகளை ஒப்புக் கொடுப்போம். அந்த காணிக்கைகளோடு இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்டில் இருக்கிறவர்களும் தயவான ஜெபத்திற்காக முன்பதாக வாருங்கள். 80வது நாள். Thank you.
ஜெபிப்போம். நான் உங்களை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே திரும்பவும் நன்றி உள்ள உள்ளத்தோடு ஆண்டவரே பரிசுத்தமான ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்விலே செய்த எல்லா விதமான நன்மை நினைத்து ஆண்டவரே நமக்கு நன்றி 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 என்று நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக ஆண்டவரே இந்த காலைகளிலே திரும்பவும் நாங்கள் கொண்டு வந்த காணிக்கையை நினைக்கிறோம். நமக்கு நன்றி என்று சொல்கிறோம். நீங்கள் காணிக்கையை மாத்திரம் விரும்புகிற ஆற்றல் அல்ல என்பது எனக்கு தெரியும் சுவாமி. இந்த காணிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து ஆண்டவரே நாங்கள் ஒப்பு தருகிறோம். உடைய வார்த்தை சொன்னபடி 30, 60, 100 இந்த காணிக்கைகளும் நாங்களும் பிறகவும் ஆண்டவரே உடைய நிறைவேறத்துக்காக உமக்காக சாட்சியாக நாங்கள் எப்போதும் ஜீவிக்க ஆண்டவரே என்னை பலப்படுத்தி வருகிறேன். எவரையிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை இந்த வார்த்தையை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம். ஜெபத்துக்காக முன்னே வந்தவர்கள் ஆண்டவரை வர முடியாமல் தடைப்பட்டு சொல்வதை நான் நினைக்கிறோம் சுவாமி. இந்த கரங்களை அவள் மீது திரும்ப ஒரு தடவை வையும் ஆண்டவரே சுவாமி. சிறப்பாக இன்னும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற போது அதை விட்டு கடந்து போன அந்த ஆண்டின் ஒவ்வொரு நாட்களையும் அவளோடு சேர்ந்து நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நீர் செய்த நன்மை, நீர் செய்த கிருபை, உங்களுடைய வழிநடத்தல்கள், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சாதனைகள் ஆண்டவருடைய வாழ்வில் சிக்கலான சூழ்நிலைகளே ஆண்டவரே என் வழிநடத்தி அந்த விதத்தை நினைந்து நீர் அவளுக்கு போதுமானதாக இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. மிகமாக நம்முடைய திருமண நாட்களை நினைக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். குடும்பமாக நினைக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை சுவாமி திருமணத்தின் அந்த உடன்படிக்கையை இதுவரைக்கும் காத்துக்கொள்ள நீங்கள் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி என்று சொல்கிறோம். உலகத்தை வாழ்கிற போதும் ஆண்டவரை சாட்சியாக போதும் ஜீவிக்க அவரை நீங்கள் ஆசீர்வதிகள் ஆட்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய செய்திக்கு போகின்றதாக கடந்த உபவாச கூட்டத்திலே நான் சொல்லிக் கொடுத்த பாடலை உங்களோடு சேர்ந்து பாடுகிறேன். 4 அடிகளை மாத்திரம் சந்தோஷமாக இருந்ததிலே பொறுப்பாக சொன்னால் நாங்கள் அதை ஞாயிறு பாடல்களிலே சொல்லிக் கொடுத்தோம். காலையிலே ஒரு குரல் கேட்டேன், அது கர்த்தர் இயேசுவின் குரலே. என்னதான் சொன்னார் அவர், மெல்ல நீயும் சொல்லிவிடு. எத்தனை தெரியும்? பிள்ளைகளுக்கு தெரியும், டீச்சர்ஸுக்கு தெரியும், பாக்கும் சபையோடு தெரியுமா? காலையிலே மாற்றுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், குரலை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு தடவை நான் சொல்லித்தவரை நீங்கள் செய்து சொல்லுங்கள், பிறகு நாங்கள் பாடுவோம். காலையிலே ஒரு குரல் கேட்டேன், காலையிலே ஒரு குரல் கேட்டேன், அதை கர்த்தர் இயேசுவின் குரலே. என்னதான் சொன்னார் அவர், மெல்ல நீயும் சொல்லிவிடு. காலையிலே ஒரு குரல் கேட்டேன், அது கர்த்தர் இயேசுவின் குரலே. காலையிலே ஒரு குரல் கேட்டேன், அது கர்த்தர் இயேசுவின் குரலே. என்னதான் சொன்னார் மெல்ல நீயும் சொல்லிவிடு. என்னதான் சொன்னார் மெல்ல நீயும் சொல்லிவிடு. சேர்ந்து பாடுவோம்.
காலையிலே ஒரு குரல் கேட்டு அது கர்த்தர் இயேசுவின் குரலே. காலையிலே ஒரு குரல் கேட்டு அது கர்த்தர் இயேசுவின் குரலே. என்னதான் சொன்னாரவர் மெல்ல நீயும் சொல்லிடு. என்னதான் சொன்னாரவர் மெல்ல நீயும் சொல்லிடு. என் கண்ணையும் பெருமானியானவரே, சுவாமியின் வாயின் வாக்குகளும் மிகவும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாவனது இதயத்தின் விசாரங்களும் உடைய சமூகத்திலே எப்போதும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக. ஆமென். திருமணமாக உங்கள் முன்பதாக வர இந்த வழிபாடு நடத்த அவர் செய்த திருவைக்காக அவரை நன்றியோடு நான் குறிக்கிறேன். எங்களுக்கு தெரியும், கிழக்கு பிராந்தத்திலே ஒரு ஆச்சரியம் இருக்கிறது, கிரீஷ்ணவ ஆச்சரியம் அது இருக்குது. எனக்கு இந்த சம்பவம் கிராமில் வந்ததா நகரான் இடத்துல இருக்கிற ஆச்சரியம் வந்து தெரியாது. அதில் ஆச்சரியத்தில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். அந்த நாட்களிலேயே ஆச்சரியம் ஆரம்பமான காலப்பகுதியிலே அந்த விசுவாசத்தை இயங்கிய ஒரு ஆச்சரியம் தெரியும். பெரிய நோயோடு இருக்கிறதுனால ஒரு நாள் சிங்கன் வந்து சொன்னார், பெரியவனுக்கு எங்களிடம் பணம் இல்லை, நேரிலே இருந்து பணம் இல்லை, இருந்த எல்லாம் நாங்கள் சமைத்து பிள்ளை கொடுத்து விட்டோம், இந்த மத்தியானம் கொடுக்க கொண்டு விட்டோம். பெரியவன் என்று சொல்லவில்லை. அவர் ஆயுதக்குள்ளே போய் மனங்கள் படித்து செவிக்க ஆரம்பிக்கிறார். சிங்கமனுக்கு என்ன செய்வது தெரியவில்லை. இதனால் எல்லாத்தையும் அவர்தான் பார்ப்பார். அவரிடம் வந்து தேவையை கேட்பார்கள். அங்கே பிள்ளைகள் இருப்பதற்கு தெரியும். ஒரு வழி இங்கே இருக்க யாராவது அந்த அச்சப்பதை அந்த வழியை இருந்திருக்கக்கூடும். 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி ஆகிறது. உணவுக்கான எந்த ஆயத்தமும் செய்யப்படவில்லை. பெரியவன் ஆயத்தப்படுகிறது, செபித்துக் கொண்டிருக்கிறார். 11 மணி கூட காவல்காரன் கோஷம் வருகிறார். பில் அடிக்கிற போது சந்தோஷத்தோடு சின்னடன் போய் அந்த தபாலை வாங்குகிறார். அதை பிரித்து பார்க்கிறார். அதில் ஒரு மணி ஒன்று இருக்கிறது. அதை கொண்டு அவர் பெய்யவிட ஓடுகிறார். 7 பேர் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அந்த பணத்தை கொண்டு ஒரு பொருட்களை வாங்கி சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். இது எங்கள் மத்தியில் இருக்கிற ஆட்சியவர்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த சூழல். ஆச்சரியமான ஆண்டுகளாக போகிற போது சொல்லுவார்கள், நல்ல ஆடு போமான சிதறங்கள் அந்த நாட்டிலிருந்து ஒரு நெருக்கமான தொடர்புகள் இந்த ஆட்சியவர்களுக்கு வந்து சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது நான் கூறும்போது படிப்படியாக அந்த உறவு வாங்கி போவதை நான் காண்கிறேன். நானே அவருடைய செய்தியை கொடுக்க நான் ஆயத்தம் பண்ணிய போது 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேர் கொடுத்த சம்பவம் நாளுடைய நற்செய்தி வாசகம். அது ஆயத்தம் பண்ண போது எனக்கு வந்து ஞாபகம் சம்பவம் இருந்தார். ஆண்டவர் அன்பு சாப்பாடு கொடுத்தார். அன்பு அந்த உண்டு எங்களை போஷிக்கிறது என்பதை இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். மாத்திரமல்ல, இவங்க சாட்சியும் கூட சொல்லலாம். சபாசனோட சில மீட்டிங் வந்ததுக்கு பசங்க சொன்னது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. எங்களுடைய 200 ஆண்டு நன்றி செலுத்துகிற வழிபாட்டுக்கு பிரியாண்டு கூட எங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. அதற்கு சொல்லி 1 ரூபாய் கூட எங்களிடம் இருக்கவில்லை.
அவருடைய சொல்ல நாங்கள் தீர்வு போக்ஸில் அனுப்பினோம். அது ஆலயம் கட்ட. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அவர் என்சிசியில் கொடுத்து போக ஆயத்தமாக ஒரு தொலைபேசியில் அழைத்து தன்னை அறிமுகப்படுத்தி எங்களோடு 5 நிமிடங்கள் பேச வேண்டும். மகாசாரங்களுடைய தலைவரையாக 5 நிமிஷங்கள் அரவணத்தை வாங்கி போக மாட்டாங்க. மன்னிக்க வேண்டும், நான் கொடுத்துக்கு வலிக்கு விட்டு நீங்கள் நாளை காலை முதலாவதாக வந்து இதை சந்திக்க முடியும். அப்பொழுது அவர் சொல்ல நான் உங்களோட கலைக்க தொடர்பு நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சொன்ன என்சிசி எங்கே இருக்கு, பௌதமாக இருக்கு. ஓகே, நீங்கள் காரில் இறங்கி என்சிசிக்குள்ள போகிறீர்களே அவர் போரை தரணும். அதுக்கு தான் நான் வந்தேன். ஒரு கலைக்க போய் எனக்கு தேவையில்லை, நான் கலந்து விட்டு போய்விடுவேன். அவர் ஒன்று உடன்படுகிறார். அவர் இறந்த போது அந்த ஒரு வயதுகள் காத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய மாநில தலைவரையும் தெரியாது. ஆய்வுகள் டொனேஷன் சொல்றார். போய் கையில் கொடுத்து தன்னை யூஸ் பண்ணி அதை கொடுத்துட்டு எங்களோட மெதடிஸ்ட். I was studying in the Methodist Sunday school. நான் மெதடிஸ்ட் சண்டை ஸ்கூலை படித்திருக்கேன். இதை உங்களுடைய 200 வழிபாட்டுக்காக பாவியும். அவர் தேங்க்யூன்னு சொல்லி அவரை அனுப்பி கொடுக்கிறார். என்சிசி கொடுத்தது ஒரு நேரம் போய்விட்டார். அவர் கொடுத்த நெருங்கி மறந்து போய்விட்டார். இதற்கு வீடு வந்த பிறகு வீடு வந்து ஞாபகம். இந்த வயோதிகர் காண்பது என்ன, அதை வழிபாட்டு நிச்சயமாக பணமாக காண்பிக்க வேண்டும். செக்னு சொல்லியிருந்தார். இதில் வந்து அவருக்கு பார்க்கறது அதில் 50 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கிறார். 50 லட்சம் ரூபாய் உடனடியாக அவருக்கு தொலைபேசி எடுத்தார். நன்கு சேர்த்து 2வது தடவை சொன்னார், தயவு செய்து என்னுடைய பேரை ஒரு இடமும் சொல்ல வேண்டாம். எனக்கு ரிசீப்ட் தேவை. அனுப்புகிறார் என்றால் அன்னோன் ஜோதிகளுக்கு அமைய எங்கள் ரிசீப்ட் கொடுப்பதாக இருந்தால் பார்த்தது அன்னோன் என்று போட்டு அந்த கணக்கை முடித்துவிடும். ஆண்டவர் நீங்களும் என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலப்பகுதியை நான் யோசித்து பார்த்தேன். இந்த புத்தகத்தை எவ்வளவு நாற்பது முன்னாக எழுதினார்கள். இயேசு கிட்டத்தட்ட 33 வயது. நான் நம்புகிறேன் 1984 87 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். கூடிய 3 ஆண்டுகள் 1984 87 ஆண்டுகளுக்கு இடையே நடந்த இந்த சம்பவம். இந்த மாசத்தை பார்த்தால் தெரியும், யோவான் சிறைச்சீலம் பண்ணப்பட்டு விட்டார் என்ற செய்தி வந்து இயேசுக்கு சொல்றாங்க. அதுதான் ஆரம்பிக்கும். இயேசு சொல்றாங்க, வனாந்திரமான இடத்துக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் என்று ஒரு படகில் எழுதி ஜெயிப்பதற்காக தன் சிசுகளோடு அவர் வனாந்திரமான இடத்துக்கு போகிறார். இந்த இடத்திலே வனாந்திரம் சொல்றது தெரியும். தனிமையான இடம், அங்கே உணவு தனியில் வருவது கஷ்டம், காட்டு விலங்குகள் வாழ்ந்த இடமும் கூட. அந்த காட்டிலே வாழ்ந்த தபர்கள் யோவான் கூட இந்த வனாந்திரத்தில் தான் தன்னுடைய ஊழியத்தை செய்திருந்தார். இயேசுவும் ஊழியர் ஆரம்பத்தில் 40 நாட்கள் வனாந்திரத்தில் தான் அவர் தன்னை ஊழியத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார். இது கொடுத்த செய்தி, இயேசு தன்னை கடவுளோடு ஒன்றுபடுத்த மக்களிடம் இருந்து எந்த விதமான கிறிஸ்தவர்கள் இல்லாமல் அவர்கள் தொடர்பு கொள்வதற்காக அவர் வனாந்திரத்துக்கு அடிக்கடி போனார். தன்னுடைய வழி ஆயுதம் பண்ணி யோவான் சிறைச்சீலம் பண்ணப்பட்டு விட்டார். தனது செய்தி நிச்சயமாக அவரை பார்த்திருக்க வேண்டும். அவர் ஆண்டோடு அதை பற்றி பேசுவதற்காக போனார். அந்த மக்கள் அதை கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு அவர்கள் மூடி அடித்து இயேசுவை தேடி அங்கே வந்துவிட்டார்கள். இயேசுக்கு பின்னாக மக்கள் போகும்போது நான் 2 கேள்விகளை கேட்கிறேன். ஏன் இயேசு எங்கே போனாலும் மக்கள் ஒரு நாட்களுக்கு போனால் மக்கள் கேள்விக்கு போய்விடுகிறார்கள். இயேசு கரைக்கு போனாலும் மக்கள் அழைத்த போது அந்த சமூகத்தை பார்க்கிற போது மக்கள் வந்தது இயேசு படகில் ஏறி பிரசங்கம் செய்யவில்லை.
வீட்டுக்கு போன மக்கள் வீட்டிலே பிரசங்கம் பண்ண வேண்டியதாயிற்று, பின்னவாறு கூரையிலிருந்து விளக்க வேண்டியதாயிற்று. இங்கு மலைக்கு ஜெபிக்க போன மக்கள், இயேசு எங்கே போனாலும் மக்கள் 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 பெரும்பாலான மக்கள் கூடிடுவார்கள். இயேசு பின்னால மக்கள் போன நோக்கத்தை நாங்கள் பார்க்கிற போது முன்பாக அவருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும் 2 காரியங்களை ஒன்று அவர் அதிகமான முறைகளாக பேசினார். ஆயுள் வட்டி கண்டார்கள். 1000 பேருக்கும் 1000 ஜெபாலயம் இயேசு குமாரன் திருச்சபை செலுத்திருக்கவில்லை. ஆனால் இயேசு வந்தால் நிறைவேற்றால் எல்லோரும் இயேசுடன் விடுவார்கள். வார்த்தையிலே அதிகாரம். இரண்டாவது தேவனை சொல்வது அவர் மற்றவர்களை போல போதிக்காமல் அதை இலங்கமாக விளங்கக்கூடிய வகையிலே கதையாக உண்மையாக பேசினார். மக்களுக்கு விளங்கியது. மற்ற வேதப்பாடுகள் திருமுறையை கடினப்படுத்தி அதை விளங்க முடியாமல் அதை பேசினார். எனவே இந்த 2 காரணங்களாலே மக்கள் போராட்டம் கேட்டால் இல்லை. இதனுடைய 4 காரணங்கள் இந்த இயேசுக்கு பின்னாக ஏன் மக்கள் போராட்டம் கேட்டார். மத்திய மாத்திரையோ அந்த 4 புத்தகங்களை வாசிக்கிற போது, இந்த நற்செய்திகளை வாசிக்கிற போது எங்களுடைய 4 விதமான பதில்கள் அங்கே இருக்கிறது. ஒன்று, நான் சொன்னது போல அவருடைய வார்த்தையை சத்தியத்தை அறியிலிருந்து ஒரு மக்கள் கூட்டம் அவருக்கு பின்னாக செல்ல ஆரம்பித்தது. இரண்டாவதாக அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை பெறுவது மாத்திரம் நோக்கம். இயேசுவை பின்பற்றுவதல்ல. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு வைத்தியரை கொடுத்து நோய் குணமானவர்கள் அவருடைய நிழலாளர்கள் அவருடைய ஆடையை தொட்டாவது குணம் பெற முடியுமா? குணமாக இன்னொரு சம்பவம் 5 கப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு அதிகமான கொண்டு கொடுத்த அந்த சம்பவம் பிறகு நினைத்தார்கள் இயேசு பின்னர் போனால் சாப்பாடு கிடைக்கும். இயேசு பின்னர் போனால் சாப்பாடு கிடைக்கும். ஆண்டவராக பிறகு சாப்பாடு கிடைக்கும். திருச்சபையில் ஈஸ்வரன் பிறகு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். பிரயாணிக்கு பிறகு கிடைக்கும், சோடிஸ் கிடைக்கும். என்னுடைய நண்பர்களுடன் நான் உங்களோட சுயத்துக்கு வரப்போகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். உடனே நீங்க ஏன் வரப்போகிறீங்க? ஒரு சேர்த்துக்கு வந்தால் சோடிஸ் தருவார். கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்த கற்றுக்கொள்ளல் திருமணம் ஆண்டவர் இயற்கை பொருளில் தான் நாங்கள் திருச்சபையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த சில திருச்சபைக்கு போனால் ஒவ்வொரு வாரமும் கொடுத்து நான் காண்கிறேன். சிறப்பாக திருச்சபைக்கு போனால் ஒவ்வொரு நாட்டில் சரி சூரிய 12 மணி 1 மணி 2 மணி ஆகும். எல்லோருக்கும் மதியமாகும். இன்னொரு குழு 4வது குழு ஏன் இயேசு சொன்னார் கேட்டார். இயேசு எருசலேம் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்திய பின்பு கோவிலில் அண்ணாவும் காய்வாவும் பிரதானர்கள் நியமித்தார்கள். இயேசுவின் வார்த்தையில குற்றம் கண்டுபிடித்து சிலுவையிலே அறைய இயேசுவை மக்களில் ஏன் பின்பற்றினார்கள் என்று கேட்டால் 4 விதமான நோக்கங்கள். ஒன்று, வார்த்தையை கேட்க, குணமாக, உணர்வுக்காக, சிலுவையிலே அவரை அறிய. இது நான் என்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் நான் ஆண்டவர் இயேசு பின்னாக போக விரும்புகிறேன்? நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்? ஒரு நாள் மதத்திலே இயேசு திருநாள் இடங்களை பார்க்கிறார். ஜெபிக்க போகிறார். வளர்ந்து திருநாள் இடங்களை கண்ட போது அவர் மெனதுருவி வியாதிஸ்களை சுகமாக்கினார். அவர் பின்பு சிறுவர்கள் வந்து சொல்கிறார்கள் 15ஆம் வசனத்திலே, சாயங்காலமான போது அவருடைய சிறுவர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்கள் போதின பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். வனாந்திரம் வனாந்திரம் என்று சொன்னால் ஒருவரை நாங்கள் சொல்லலாம்
பிராக்டிக்கலா நம்ம பார்த்தா உண்மையிலே அந்த உணவையோ பெறுவது இம்பாசிபிள், சாத்தியமில்லை. சில பிராக்டிக்கலான நடைமுறை சாத்தியமாக இருக்கிற ஆண்டத்தை நாங்கள் கனாந்தரமாக நடத்திருக்கோம். எங்களுக்கே உணவு இல்லை. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருக்கு அதிகம். 5000 பேருக்கு தான் உடல் சொல்றோம். அப்புறம் 5000 அம்மாங்க இருந்தா 10,000, குடும்பத்தில் 2 பிள்ளை வந்திருந்தா 10,000, 20,000 பேருக்கு அதிகமாக்கு சாப்பாடு சிறுவர் 12 மொழி வழியாட்டு 5000 பேருக்கு அதிகமான பொருட்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. கனாந்தரத்திலே உணவு வாங்க முடியாது. சிறுவருடைய பார்வையை நோக்கை கனாந்தரம் என்று சொன்னால் அவளை பொறுத்தவரையிலே தங்கள் தேவையானதை பெற முடியாது. ஒரு சேலஞ்சிங் சவாலாக செய்திருக்கிறார். நீங்களே அவர்கள் போக வேண்டுவதை நீங்களே அவர்களுக்கு போக, அவர்கள் போக விரும்புவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போதித்துக் கொடுங்கள். காலை முதல் நாங்கள் அவர்களோடு கருத்திருந்து சுகமாக்கி அவருடைய போவதெல்லாம் கேட்டு இப்பொழுது சாயங்காலமாக இரவு வேளையாக போகிறது, மாலை நேரமாகிவிட்டது, இருள் வரப்போகிறது. சொல்றார், இதுவரைக்கும் ஆன்மீக உணவை கேட்டவர்கள் கண்டவர்கள் இப்பொழுது உடல்நீதி உணவை நீங்கள் கொடுங்கள். உணவை கொடுத்து அறிவிக்கிறோம். இயேசு விசுவாசத்தோடு, விசுவாசம் இல்லாமல் பேசுவார், இயேசு விசுவாசத்தோடு பேசுகிறார். கடவுள் வந்து பார்த்தா திருப்பம் விசுவாசம் இல்லாமல் பேசுவாங்க. அப்பொழுது அவர் சொல்றாரு 17ஆம் வசனத்திலே, இங்கே இவர்கள் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இங்க வாங்க கடையில ஒன்றும் இல்லை. 5 அப்பம் 2 மீன் ஒருவேளை உலகமாக்குனா போதும், எங்களுக்கு சாப்பாடு. விசுவாசம் இல்லாமல் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் திரும்ப விசுவாசத்தோடு நடத்த சொல்றார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாங்க. இதை பற்றி பார்க்கிற போது விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துடைய போராட்டம். உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்கிற போது இந்த போராட்டம் எழுதவே இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் நினைச்சிருந்த சிசுவை போல் நாங்கள் நினைச்சோம். ஊனும் உடலும் உள்ளவர்கள்தான் நாங்கள் ஜெயித்தாலும் அவர்கள்தான் நாங்கள் ஆதியில் செய்தால் எங்களுக்கு உள்ளே சாத்தான் அவர்களும் சந்தர்ப்பங்களை தோல்விக்கு அந்த விசுவாசத்தை ஆட்டங்காண செய்வார். அந்த நாங்கள் ஜெயித்தாலும் எங்களுக்கு உள்ளே ஜெபத்தின் கீழே ஒரு கேள்வி இருக்கத்தாண்டி ஒருவேளை ஆண்டவர்கள் செய்யாமல் விட்டார் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்க காட்சி செய்ய முடியும். இயேசு அவர்களுக்கு கொண்டு வாருங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, பந்தியிட்டு வருகிறார். 5ஆவது 2 பந்தியிடுங்கள். அதிகமான 50 இருந்தாங்க. நிச்சயமாக ஒரு கேள்வி இருக்கும். 5 அப்பத்தை 2 மீனை 20,000 என்ன செய்கிறது? கரையில பேசுவதை யோசித்து சொல்லியிருப்பாங்க, இதை விட்டு கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி எப்போதும் எல்லாம் கண்டவர்கள். இப்பொழுது விருப்பமோ இல்லையோ இயேசு சொன்னது கீழ்ப்படிவோடு அவர் சொன்னதை செய்ய ஆரம்பித்தார். விசுவாசம் இல்லாமல் பேசினாலும் அப்படி 1வது கீழ்ப்படி என்னை பொறுத்தவரை இயேசு அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன போது அந்த 5 அப்பத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த அவிசுவாசத்தை மாற்றி 2வது கீழ்ப்படிப்பு அவளை பந்தி இழுத்து என்று சொன்ன போது அவளை 50 பந்தி இழுத்த ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறார். உடனே அந்த தட்டு பேசாகி நிறைய சாப்பாடு இருப்பாங்க. ஆனால் அதில் இருந்து எடுத்து கொடுக்க
அந்த 5 அப்பம் 2 மீனும் குறையவில்லை. அதை ஒவ்வொரு கூட இதை கொடுத்தாலும் போட அந்த 5 அப்பம் 2 மீனும் இருந்து கொண்டு இருக்கிறது. பல குறைகளை கொடுத்தார்கள், கொடுக்கும்படி இயேசு சொல்றார், கொடுக்கிறார்கள். பல குறைகளை போட்டாயிற்று, கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். 5 அப்பம் 2 மீன் கொஞ்சமா சாப்பிடுவாங்க, திருப்தி அடைகிறார்கள். அங்கே வந்த ஆண்கள், அங்கே வந்த பெண்கள், அங்கே வந்த பிள்ளைகள் எல்லோரும் சாப்பிட முடியாது. இப்பொழுது மீன் எல்லாத்தையும் திரும்ப கொட்ட ஆரம்பிக்கிறார்கள், ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள். சீசனுக்கு பெரிய ஆச்சரியம். எங்களுக்கு தெரியும் எத்தனை ஓட்டு இருக்கு, எத்தனை 12 கூடை. 12 சிலர்கள் அடி கூட தான் 12 கூடையில மிச்சம் விட்டாங்க தெரியாது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன செய்யலாம்னு 12 பேருக்கு யோசித்த போது அந்த 12 பேருக்கு யோசிச்சு 12 கூட நிறைய சாப்பாடு மிச்சமாக கொடுத்தார். உள்ளத்தை வேணுமென்றா சாப்பிட்டாங்க. இந்த சம்பவம் சீசனுடைய வாழ்விலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை நாங்கள் வாசித்து முடிக்கிற போது ஆண்டவர்களுக்கு சொல்லுவ செய்தி, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்வோடு நாங்கள் விசுவாசத்தை வாழ்ந்தாலும் எங்களுக்கு உள்ளேயே அவிசுவாசம் இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு கடமையும், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு கடமையும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்வார். எத்தனை ஆண்டவர் இந்த வசனத்தினூடாக சீசனுக்கு சொல்லிக் கொடுத்தார். உங்களுடைய அவிசுவாசத்தின் மத்தியிலும் உங்களுடைய மனுஷீகத்தின் மத்தியிலும் நீங்கள் அவருடைய வசனத்தை தேவைப்படுத்தி நடக்க ஆரம்பிக்கிற போது ஆண்டவர் ஒவ்வொரு கடமையும் உங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதம் செய்வார், செய்து கொண்டே இருப்பார். இதுதான் திருச்சபையிலே சாட்சி என்று சொல்றது. இந்த சாட்சி சொல்றதை பற்றி யோவான் சொன்னார். அதனுடைய சாட்சி சொல்றவர்களுக்கு 3 நிபந்தனைகளோடு சொன்னார். சாட்சி சொல்ல வேண்டும். சொன்ன சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிற அடையாளம் சாட்சி சொல்றது. அவை சாட்சி சொல்லுங்கள் வகுப்பு புத்தகங்களில். 2வது சொன்னார், சாட்சி சொல்லும் போது கவனமாக இருக்கும். சாட்சி சொல்வதை நோக்கம் கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதை ஒழிய உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதல்ல. இந்த தலைவர்களும் சாட்சி சொல்ற உணர்ச்சி வசப்பட்டு கடவுளை நாமம் சொன்னார், நம்முடைய கதையை சொல்ல ஆரம்பித்துள்ளார். அது 2வது சொன்னார், சாட்சியே சொல்லுவோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட. 3வது சொன்னார், ஆகவே இந்த சாட்சியை ஆயத்தப்படுத்துங்கள், நன்றாக ஆயத்தம் செய்து அந்த சாட்சியை சொல்லுங்கள் என்றார். கிறிஸ்துவனுடைய இந்த காலைகளிலே நாங்கள் கூடியிருக்கிற போது ஆண்டவர் திரும்பவும் இந்த வசனத்தின் வழியாக சொல்கிற செய்தி, இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்களை வைக்கக்கூடிய நோக்கம் அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க. ஆனாலும் அந்த வேளையில் நாங்கள் விசுவாச விலகினங்களுக்கு இணங்கி ஒருவேளை அந்த விசுவாசத்தை கிளம்பி போனாது அவரை திரும்ப எழுத பற்றி பிடித்துக் கொண்டு ஆண்டவர் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்ய ஆயத்தமுடைய ஆண்டவராக இருக்கிறார். அந்த அற்புதங்களை ஆண்டவருக்கு திரும்பவும் ஆண்டவர்கள் செலுத்தி அதை சாட்சி சொல்லக்கூடிய வகையிலே ஆண்டவர் எங்களை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். நிறைவாக இதை நிறைவு செய்ய முன்பு நாயக பாடலை எனக்கு சொல்லுகிற என்னோட பாடல் ஞாபகம் உள்ளது. 5 அப்பம் 2 மீன்கள் சிறுவரின் கையில்
பரிமாறுகிறார். சந்தோஷமாய் தான் கொடுத்தார் இயேசுவின் கையில். ஆசீர்வதித்தே அதனை பெற்றுக் கொடுத்தார். 5000 பேர்களது பசியையும் தீர்த்தார். பசங்க போராடும் மாதிரி எனக்கு தெரியும். அந்த பாடலை நாங்கள் பாடி நிகழ்ச்சியோம். 5 அப்பம் 2 மீன்கள் சிறுவனின் கையில். சந்தோஷமாய் தான் கொடுத்தார் இயேசுவின் கையில். ஆசீர்வதித்தே அதனை பெற்றுக் கொடுத்தார். 5000 பேர்களது பசியை